அனைவருக்கும் வணக்கம். I am ஞான சௌந்தரி, Department of Commerce, Assistant Professor of Commerce, TMM Arts and Science College, குளத்தூர், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, who is consumer, அதாவது கன்சியூமர்னால் யார், அண்ட் தென் அந்த கன்சியூமர் அவங்களோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது கன்சியூமர் எந்தெந்த வழிகள்லாம் சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சியூமர்னால் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கன்சியூமர் அப்படிங்கிறவங்க a consumer is a person or group of people who are the final users of products and or services. அதாவது அந்த கன்சியூமர் அப்படிங்கிறவங்க அவங்களோட பணத்தை பே பண்ணி அதன் மூலம் அவங்க ஒரு ப்ராடக்டை வாங்கி, ப்ராடக்டோ ஆர் சர்வீஸோ எனி அது சரியா. ஸோ அதை யூஸ் பண்ணுறவங்கள தான் நம்ம கன்சியூமர்னு சொல்கிறோம். அதாவது ஃபைனல் யூசர், வாங்கி அவங்களே அவங்களோட ஓன் யூஸுக்காக வச்சுக்கிறவங்க. A consumer do not resell any service or goods. அதாவது அவங்களோட யூஸுக்காக தான் அதை வாங்குறாங்க. அந்த குட்ஸை அவங்க ரீசேல் பண்ணுறது இல்லை. குட்ஸையோ சர்வீசஸையோ அவங்க ரீசேல் பண்ணுறது இல்லை சரியா. ஸோ டோட்டலாக ஒரு ப்ராடக்டையோ இல்லை சர்வீசஸையோ அவங்க பணத்தை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் யூஸுக்காக அதை வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அண்ட் தென் மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டிங் எ கன்சியூமர், எந்தெந்த மாதிரியான வழிகள்லாம் இந்த கன்சியூமர் சுரண்டப்படுறாங்க சரிங்களா. ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது அவங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. அதன் மூலமாக அவங்களோட பணத்தை அவங்க இழக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். அவங்களுக்கு தெரியாமலேயே. ஸோ ஃபஸ்ட்டு இன்கரெக்ட் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கரெக்ட் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அண்டர் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத குறிக்குது சரிங்களா. ஸோ செல்லர் கிவிங் அண்டர் மெஷர்டு குட்ஸ் அண்ட் சார்ஜ்டு ஃபார் த ஆக்சுவல் குவான்டிட்டி. அதாவது குறைவான அளவை கொடுத்துட்டு அதுக்கு ஆக்சுவலான உள்ள குவான்டிட்டியோட அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, பணத்தை நம்மக்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேஸ் பாக்கெட்டு, அப்புறம் இந்த பாக்கெட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ்னு போட்டிருப்பாங்க. பட் அதில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான அதே குவான்டிட்டி சேம் குவான்டிட்டி அதில் இருக்காது, குறைவாக தான் இருக்கும். ஆனால் 5 ரூபா 10 ரூபாங்கிறது அந்த 50 கிராமுக்குரிய பணத்தை அவங்க வாங்கிடுவாங்க சரிங்களா. அடுத்து சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. ஸோ சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது சப்ஸ்டாண்டர்ட் ஆர் இன்ஃபீரியர் குட்ஸ் ஆர் சோல்டு இன் த மார்க்கெட் பிளேஸ். அதாவது இன்ஃபீரியர் குட்ஸ், டிஃபெக்டிவ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது குறைபாடு உடைய டிஃபெக்டிவ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், அதுவும் சேஃப்டி இல்லாத ஐட்டம்ஸை நம்மளுக்கு என்ன செஞ்சுருவாங்க, சேல் பண்ணிடுவாங்க. அதாவது தரம் குறைந்த ப்ராடக்டை போட்டு அந்த பொருளை அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விட்சோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தரம் குறைந்ததாக இருக்கும். அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டியூப்ளிகேட் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெடிசின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவலிக்குன்னே நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதில் எது தரமானது எது தரம் இல்லாதது, நமக்கு எது சைடு எஃபெக்டை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. பட் அவங்க சொல்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம என்ன செய்வோம், அந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுவோம், அந்த மெடிசனை வாங்கி போட்டுருவோம். ஸோ அதனால் நம்மளோட ஹெல்த்துக்கு சில வகையான டிஃபெக்டிவ்ஸ் ஏற்படலாம். அது கன்சியூமர்ஸ்க்கு அவங்களோட லைஃபுக்கே ஒரு ரிஸ்காக அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடல்ட்ரேஷன் அண்ட் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பியூரிட்டி, இம்பியூரிட்டினாலே உங்களுக்கே தெரியும் அப்படி தானே. ஸோ கலப்படம், அதாவது மிக்ஸ் பண்ணிடுறது, மிக்சிங் ஆர் சப்ஸ்டியூட்டிங் அன்டிசைரபிள் மெட்டீரியல்ஸ் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மிளகும் பப்பாளி விதையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே சைஸு கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும்.
ஸோ மிளகோட தரம் வேறு, பப்பாளி விதையினுடைய அந்த குவாலிட்டி வந்து வேறு. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாது, பட் நம்ம மிளகு தான் வாங்கியிருக்கோம்னு நினைப்போம். அதில் இருக்கிறது வந்து கலப்படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதன் மூலமாகவும் நம்ம வந்து அதிகமான அளவில் சுரண்டப்படுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் சேஃப்டி டிவைசஸ். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது அதில் சேஃப்டி இருக்காது. அதான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி சொன்னேன்னு, ஒரு ஸ்விட்ச்சு, எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் இருக்குது அப்படின்னா மழை நேரங்கள்லையோ இல்லை எதிர்பாராத ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம அதை கை வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஷாக் அடிச்சிருது. அப்படி தானே? எதனால் அப்படி ஷாக் அடிக்குது? அதில் தரம் குறைந்த பொருட்களை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? டியூப்ளிகேட்டான ஐட்டங்களை அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட உயிருக்கும் உடைமைக்கும் வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அடுத்து வந்து ஃபால்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப தவறான, முழுமை பெறாத தகவல்கள். சரிங்களா? ஸோ தவறான அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பான, அந்த ப்ராடக்டை பற்றி முழுமையான விஷயங்களை நம்மளுக்கு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நம்ம ப்ராப்ளம்க்கு ஆளாக சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஆஃப்டர் த சேல்ஸ் சர்வீஸ், அதாவது நம்மகிட்ட வந்து பொருட்களை விற்பனை செஞ்சுருவாங்க. செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாஷிங் மிஷினை வந்து நம்ம ஆன்லைனில் இது பண்ணி வாங்குகிறோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு பணத்தை கொடுத்துருவோம், வீட்டுக்கு பொருள் வந்து சேர்ந்துடும். பட் அந்த ப்ராடக்டில் ஏதாவது ஒரு டிஃபெக்டிவ் வந்து ஏற்படும் போது அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. அதுவும் போக சரியான நேரத்தில் அதை வந்து நம்மளுக்கு சரி பண்ணி தர மாட்டாங்க. அப்போ நம்ம பணத்தையும் கொடுத்துட்டு பொருளும் வந்து தரமில்லாத பொருளை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஆஃப்டர் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரஃப் பிஹேவியர் அண்ட் அன்டியூ கண்டிஷன்ஸ், அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து வீடுகள் அப்படின்னு சொல்லி சொந்த வீடு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்கிறாங்க. டிவியில், நியூஸ் பேப்பரில் நிறைய நம்ம வந்து பார்க்குறோம். அப்படித்தானே? ஸோ அந்த மாதிரி டிவியில் வரக்கூடிய அந்த வீடுகள் பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து இஎம்ஐ இவ்வளோ கட்டுங்க, இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நாமளும் வந்து அதை நம்பி என்ன செஞ்சுருவோம், வாங்கிடுவோம், இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணிகிட்ருப்போம். பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளால் கட்ட முடியாமல் போகும்போது அவங்களோட பிஹேவியர், அதாவது அந்த நமக்கு சேல் பண்ண அவங்களோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக ரஃப் பிஹேவியர் வந்து நம்மகிட்ட காட்டுவாங்க. கரெக்டாக கட்ட மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளை மிரட்டக்கூடிய அந்த அளவுக்கு ரூடாக அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கன்சியூமர்ஸ் வந்து சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் கன்சியூமர்னால் யார் அண்ட் தென் அவங்க எந்த வழிகளெல்லாம் சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் கன்சியூமர்ஸோட ரைட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.